இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடந்து முடிவடைந்து இருக்கிறது. இதில் இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் கில் சதம் அடித்து தன் மீதான விமர்சனத்திற்கு பதில் அளித்திருக்கிறார். கடந்த 12 இன்னிங்ஸ்களுக்கு மேலாக கில் ஒரு முறை கூட அரை சதம் அடிக்கவில்லை. இதனால் தன்னுடைய இடத்தை இழக்க அபாயம் கில்லுக்கு இருந்தது. எனினும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இரண்டாவது இன்னிங்ஸில் 104 ரன்கள் அடித்து அவர் அசத்தினார். இந்த நிலையில் போட்டி முடிந்த பிறகு பேசிய சுமங்கில் தான் சதம் அடித்து தனது தந்தை என்னை திட்டியதாக கூறினார். இது குறித்து பேசிய அவர், நான் முதல் இன்னிங்ஸில் ஃபீல்டிங் செய்யும் போது குல்தீப் வீசிய ஓவரில் ஒரு கேட்ச் பிடித்தேன். அது சுலபமான கேட்ச் தான். எனினும் பந்து என் கை விரல்களை தாக்கி ரத்தம் வந்தது. இதனால் கொஞ்சம் வலி இருந்தது. எனினும் பேட்டிங் செய்வதற்கு வலி நிவாரண ஊசியை போட்டுக்கொண்டு அதன் பிறகுதான் பேட்டிங் செய்ய வந்தேன். கடந்த சில போட்டிகளாக நான் சரியாக விளையாடவில்லை. இதனால் எனக்கு கடும் நெருக்கடி இருந்தது. எனினும் இன்றைய போட்டியில் நான் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. நானாக இருந்து விளையாட வேண்டும் என்று களத்தில் நின்றேன். நான் முதல் பந்தை பிடித்ததில் இருந்து கடைசி பந்தில் ஆட்டம் இழக்கும் வரை என்னுடைய இதயத்துடிப்பு ஒரு மாதிரியாதான் இருந்தது. பேட்டிங் செய்யும் போது பெரிய நுணுக்கங்கள், பேட்டிங் யுத்தியில் மாற்றம் ஏதுமே நான் செய்யவில்லை. என்னுடைய இயல்பான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினேன். நான் 104 ரன்கள் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பியதும் என்னுடைய தந்தை என்னிடம் போன் செய்து என்னை திட்டினார் என்று பெரிய ஒரு சதத்தை அடிக்காமல் வெறும் 104 ரன்கள் ஆட்டம் இழந்து விட்டாய் என்று என்னை திட்டினார். நான் உண்மைதான் அப்பா, தவற விட்டு விட்டேன் என கூறினேன். நல்ல வேளை இன்று என்னை ஹோட்டலில் விட்டு வெளியே வர என் தந்தை என்னை அனுமதித்தார் என்று கூறி சிரித்தார். மேலும் இந்திய அணிக்காக ஆடுவது தமக்கு கிடைத்த பரிசு என்று, நான் சரியாக விளையாடவில்லை என்றால் பேப்பர், சமூக வலைதளம் என எதையுமே பார்க்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். நான் சரியாக விளையாடவில்லை என்று எனக்கே தெரியும். அதை நீங்கள் சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று விமர்சகர்களை சாடிய கில் தன் மீது நம்பிக்கை வைத்து தமக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த பீட்டர்சனுக்கு கை கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.